திருப்பரங்குன்றத்துல வந்து ஸ்டாண்ட் எடுக்கும் போதும் இந்த காங்கிரஸ் தூங்கிட்டு இருந்துச்சா? திருப்பரங்குன்றத்துக்கு காங்கிரஸ் தூங்கிட்டு இருந்துச்சா? மும்மொழி இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திணிக்கும் போதும் காங்கிரஸ் எங்க போச்சு? தூங்கிட்டு இருந்துச்சா? எங்க போச்சு? ஏன் போராட்டம் எங்கேயாவது நடத்திருக்காங்களா? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மும்மொழி இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்காங்களா காங்கிரஸ்? மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுது, அதை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். விக்சித் பாரத் சிக்ஷா அபியான் ஒரு பில்ல கொண்டாந்துருக்காங்களே, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காங்களா? யூனிவர்சிட்டி எல்லாம் காலி பண்ண போறாம அண்ணா யூனிவர்சிட்டி போக போகுது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போக போகுது, மும்பை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போக போகுது, எல்லா யூனிவர்சிட்டியும் போக போகுது. யூனிவர்சிட்டியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் செயலிழந்து போக போகுது. அதுக்குரிய ஒரு பில்லை கொண்டாந்துருக்காங்க. அதை எடுத்து இந்த காங்கிரஸ் போராட்டம் நடத்தியிருக்கா? விஜய்க்காக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா தனியா நின்று அவங்க ஜெயிக்கலான்ற ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. காங்கிரஸ் வந்து தனியா நின்று ஒரு 50 சீட்டாவது ஜெயிச்சு விஜய்கிட்ட ஒரு பேரம், கூட்டணி பேரம், திமுக ஒரு கூட்டணி பேரம், அதிமுக ஒரு கூட்டணி பேரம் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க.